வணக்க மக்களே. இன்னைக்கு 2 வீடியோ காட்சிகளை பார்க்க போறோம். ஒருத்தர் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவ ஊழியர்களுக்கும் சுகர் வியாதி வந்தா சாபம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குண்டா போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்னன்னா, எப்படா மாட்டுவாங்க, இவங்களை இது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு காட்சியை பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு சுகர் வியாதி இருக்கக்கூடாது. உங்களுக்கு சுகர் வியாதி இந்த மாதிரியான வியாதிகள் இருந்தால் சுகர் வியாதி ஒரு சாபம். இயேசு கிறிஸ்துவினுடைய சாபமா? கேட்டுக்கோங்க. சரியா? எந்த அளவுக்கு வேதத்தை படிச்சிருப்பான்னு நினைக்க தெரியல. பெரிய வேத பண்டிதர் மாதிரி இதுல ஒரு இது வரை வச்சுக்கிட்டு வாத்து மாதிரி பேசிருக்கா. சரி, வேத பண்டிதர் வேகாத காரியத்தை என்ன சொல்றாரு கேளுங்க. சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதி இருந்ததா? இல்ல பேதுருக்குள்ள ஏதாவது ஒரு வியாதி இருந்ததா? 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள ஏதாவது ஒரு வியாதி இருந்ததா? சீசர்கள் இருந்தார்கள், அவர்கள் எப்போது பலவீனப்பட்டு போனார்களா? பவுலுக்கோ பேதுருக்கோ இல்ல மற்ற சீசர்களுக்கோ எந்த வியாதியும் வரல. பாத்தீங்களா? மிகப்பெரிய குண்டு தெரியுமா? குண்டுலயே மிகப்பெரிய உருட்டு இதுதான். மிக மிக பயங்கரமான உருட்டு அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. என்னத்தங்க சொல்றது? கிறிஸ்தவர்களுக்கு சுகர் வியாதி வந்தா சாபம். அப்போ முடி கொட்டுதே இப்படி போயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, ஓசோன் மண்டல இது அது என்ன ஏதோ ஒண்ணு சொல்ல, பள்ளத்தாக்கு. புரியுங்களா? பள்ளத்தாக்கு மாதிரி இங்க போயிருக்கு. அதாவது நடுப்பக்கம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டம் இருக்கு, 4 பக்கமும் போற மாதிரி யூ வடிவுல இருக்குது மண்டை. சொட்டை விழுந்தா இனிமே வருகிற நாட்கள் சொல்ல, சொட்டை முடி கொட்டுனா சாபம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. ஐயா வர்றவெல்லாம் வேலை பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மைக்கை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு என்ன தெரியும்? அது சுகர் அப்படிங்கிறது அதிகப்படியான கார்போஹைட்ரேட். அதாவது சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்றது இந்த கார்போஹைட்ரேட் தான். ஒண்ணு, பிரியாணியில அதிக கார்போஹைட்ரேட் இருக்கு. சோறை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு சோர்வும் இந்த பல காரியங்களும் உண்டாகும். அதன் மூலியமாக இன்சுலின் சுரபி இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு கூடுதலும் குறைவுகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? உணவு பழக்க வழக்கத்தின் படியாக வரக்கூடிய நோய். அதே போல மரபணு மாற்றத்தின் அடிப்படையில பரம்பரையாக வரக்கூடிய நோயாக இது கருதப்படுகிறது. இந்த சுகர் நோயை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் அல்லது 50 வருடங்களுக்கு முன்னதாக மனுஷ சூழ்ச்சியால வரப்பட்ட ஒரு நோயின்னு சொல்லலாம். இந்த நோய் வந்ததுனால சாபமா அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவ அடிப்படையில சாபம் கிடையாது. முதல்ல மாம்ச பிரகாரமாக சாபம் இருந்தது. அதாவது எவ்வளவு உபாகமம் 28வது அதிகாரம் 15ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, பலதரப்பட்ட நோய்கள் அதெல்லாம் சாபம் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. அதாவது இந்த மூல வியாதி வந்ததுன்னா அது ஒரு சாப கணக்கீடாக இருக்கிறது. மூல வியாதி, அதிகமாக வெக்கையை கொண்டவர்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மூளை காய்ச்சல், தேவையில்லாத வீக்கங்கள், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மாம்ச பிரகாரமான சாபத்துக்கு அது உட்பட்டது. ஆனால் இங்கு மாம்சத்தை என்னன்னா சிலுவையில இது பண்ணிட்டாரு, ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களாக இருக்கு. சரிங்களா? இப்போ லூக்கா 16வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. லாசுரு மற்றும் ஐஸ்வர்யவான் 2 பேர் இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யவான்ங்கிறவர் பரிசேயரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதனாக காணப்பட்டார். அப்போ அந்த பரிசேயர்கள்ல என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாசுரு அப்படிங்கிறவன் ஒரு பற்கள் நிறைந்த நோய்வாய்ப்பட்ட மனிதனாக காணப்படுறான். அப்படி காணப்படுகிற வேளையில தேவ தூதர்களால ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் 2 பேர் இறக்குறாங்க. அதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, லாசுருவை தேவதூதர்களால கையகப்படுத்தப்பட்டு ஆபிரகாமின் மடியில அவரு உட்கார வைக்கப்படுறாரு. அவரு இளைப்பாறுகிற இடத்துல போய் இருக்கிறாரு. இதே ஐஸ்வர்யவான் ஏகபோகமாய் வாழ்ந்தவன், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் சொல்றாங்க இல்லையா, அதாவது தரித்திரமாக இருந்தால் இங்கு வந்து இதெல்லாம் சாபம்னு சொல்லுவாங்க பல கள்ள ஊழியர்கள். ஆனா லாசுருவுக்கு கிடைத்த மேன்மை மிகப்பெரிய மேன்மை. ஆனா பார்வைக்கு இதெல்லாம் ஆசீர்வாதங்கிற கேட்டகரியில இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இவன் என்ன பண்ணிட்டான், அகல பாதாளத்துக்குள்ள போய் இருந்துகிட்டு அதுக்கு இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதாகுது, கனெக்ட் ஆகுது, பாக்குறான். ஆபிரகாம் என் தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி, இவெல்லாம் ஏழெல்லாம் அங்க வந்திருக்கானே, நான் இங்க இது பண்றேனே, வைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி, தவிக்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊமையிலே என்ன சொல்லப்படுகிறது, உன் வாழ்நாட்கள் முழுவதுமாக நீ பெரும் செல்வந்தனாக பயங்கரமான ஒரு காரியங்களூடாக பயணித்தாய். ஆனால் உலகத்திலே இவன் ரொம்ப நோயோடும் பல பாடுகளோடும் பசிக்கு சாப்பிடுறதுக்கு வழியின்றி
பற்களையும் துணுக்குகளையும் எச்சி துணுக்குகளை சாப்பிட்டு இது பண்ணான். நீ இறங்காம போயிட்ட அப்படிங்கிற ரீதியில அங்கே கணக்கிடப்படுகிறது. இங்க உலகத்துல ஆஸ்தி பாஸ்திகள் இப்படி பலவித நோயே இல்லாம வாழ்றவன் இதெல்லாம் ஆசீர்வாத கேட்டகரியில வரவே வராது. அதே போல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலோ பேதுருவோ யாருக்குமே நோய் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல அவருக்கு கண்ணு சரியான மங்களா தெரியும் பவுலுக்கு, அதே வேளையில திக்கு வாயாக இருந்தாரு அப்படின்ட்டு பவுலுடைய கிறிஸ்டியில. அப்போ அவரு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை குறித்து நான் பெருமைப்படாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது குற்றும் சாத்தானின் தூதுவனாய் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தேன். அவர் 3 முறை ஜெபித்தார் அப்படின்றது. ஜெபித்த போது உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையினாலே நான் இதை குறித்து நான் என்ன சொல்றது, பயப்பட போறதில்ல அப்படிங்கிற ரீதியில, பெருமைப்பட போறதில்ல அப்படிங்கிற ரீதியில சொல்றாரு. அப்படி பலவீனத்தோடும் இருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இப்படிப்பட்ட கூமுட்டைகள்லாம் சுகர் வந்தா அது வந்துடும், அது வந்து அப்ப முடி கொட்டுனா சாபம். ஏன்னா ஆண்டவருக்கு முடியோட இருந்தாரு, பவுலுக்கு எல்லாம் முடி இருந்ததா அப்படிங்கிறது தெரியாது, வைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது போடக்கூடியவர் குல்லா, புரியுங்களா, யூதர்கள் இது போடுவாங்க. அப்போ அதை போடுறதுக்காக அந்த இடத்துல முடிய கட் பண்ணி எடுத்துருவாங்க இந்த குல்லா போடுறதுக்குன்னே. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா கத்தோலிக்கர்கள் மற்றும் ப்ராட்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மேல ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை கடைபிடிச்சுதான் இஸ்லாத்தியர்கள் பயின்றாங்க. அப்போ பாருங்க, இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகும்னா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன், தடி எடுத்தவனெல்லாம் இவன் அப்படிங்கிற ரீதியில இருக்கிறானுங்க. சுகரோ பிபியோ உப்போ அல்லது நோய்வாய் காரியமோ அல்லது தரித்திரமோ இப்படி பல விதமான காரியங்கள் ஊடாக இந்த உலகத்தில் பயணித்தாலும், சோர்வோட பயணித்தாலும், பாடுகளோடு பயணித்தாலும் வச்சாலும், இங்கே பூமியில கணக்கிடப்படக்கூடிய காரியங்கள் நீதி செய்கிறது தான் அங்கே கணக்கிடப்படும். சரிங்களா. அப்போ இந்த பாவத்தை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுகர் வியாதி இருக்கு, இவனை சபிக்கப்பட்டவனா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படவே இல்லை, புரியுதுங்களா. அதனால எந்த வியாதி வந்தாலும் வச்சாலும் அதை குறித்து இல்ல, நம் பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதே போல ஒருத்தர் குறைவுள்ள மனிதனாக வாழ்கிறார், அவர் சாபமா அப்படின்னு சொல்லி பேதுரு வினவி கேட்கும் பொழுது, இவன் பெற்றவர்கள் சாபம் அல்ல, தேவனுடைய மகிமைப்படும்படி இவன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற ரீதியில சொல்லப்படுகிறது. அப்போ சாபம் பழைய ஏற்பாட்டின்படி பலவிதமான சாபங்கள் இருக்கிறது. இந்த சாபத்தை சிலுவையில் வென்று சீர்த்திட்டாரு. எதையுமே சாபம்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா, எதையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க 6லும் சாவு 60லும் சாவு, ஐயா செத்துட்டான் மடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஆயுட்காலம் குறைவானாலும் அது கூடுதலாக பயணித்தாலும் ஆசீர்வாதம் தான், அதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அடுத்தாக்குல இன்னொருத்தர் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஊழிகாரன பொண்ணு விஷயம் தள்ளு, போக்சோல போட அவனை. இனி எத்தனை ஊழிகாரனை கொண்டு போய் போக்சோல போட்டுக்கிறாங்க. போக்சோ வழக்குல வந்து அப்படி போனா எவன் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரே வந்து பல வீடியோக்கள், அவருடைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா அவன் நீ எப்படி கட்டுத அதை கட்டுதன்னு இப்படி கோமாளித்தனமாக பேசக்கூடிய நபர்கள் டெய்லி இதே வேலை, ஒரு குரூப் சுத்திக்கிட்டே இருந்ததுங்க. எங்கேயாவது மாட்டுவானா, எங்கேயாவது மாட்டுவானா, எங்கேயாவது மாட்டுவானா. இன்னைக்கு மாட்டினா அவன் கதை காலி பண்ணலாம். பாஸ்ட் பண்ணி இதுக்குன்னே ஆள் இருக்காங்களாம். ஐயா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா போக்சோ வழக்க போறாம்னா அப்ப ஏதோ சுள்ளி சட்டை பண்ணி தானே உள்ள போனோம். சுள்ளி சட்டை பண்ணலாமா? கிறிஸ்தவனா இருந்து கொண்டு அநாகரிகமாக நடந்து கொள்வது எப்படிப்பட்ட காரியம்? யார்கிட்ட கற்றுக்கொண்டீர்கள்? உன்னை குற்றப்படாதபடிக்கு குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கும்படி ஊழியனாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, அட்டூழிய வேலையை பார்க்கறது அல்ல. அதே வேளையில இன்னொன்னு என்ன சொல்லுவான்னு பாருங்க. ஒரு விதத்துல தானியேலை குற்றம் சுமத்தும்படியாக அவர்கள் வகை தேடிக்கொண்டே இருந்தாங்களாம். தானியேலு உண்மையா இருந்தாரு, அவரோடு கூட ஆண்டவர் இருந்தாரு. குற்றப்படுத்தும் முகாந்திரமாக அவருடைய பரிசுத்தம் வேறு, அவருடைய நீதி வேற, அந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டத்துல ஊழியர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அட்டூழியர்களாக பயணிக்கிறார்கள். அட்டூழியத்தை நாம வந்து கேள்வி கேட்டுட்டா இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்காங்களாம். டேய் வேலையை பாடுறா, சுவிசேஷம் தானே உனக்கு அறிவிக்கிற வேலை, இதெல்லாம் சொல்றது உனக்கு என்ன காரியம்? அநேகர் அட்டூழியம் பண்றவங்களை தான் குறித்து நம்ம பேசுறோமே ஒழிய மற்றபடி யாரா அவன் கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்கான். கோமாளி போடா டே, வேலை இருந்தா பாடுறா. எப்படி கோட்டு சூட்டையும் போட்டுக்கிட்டு பேச தெரியாம குடியாரப்பைய மாதிரி பேசிட்டு இருக்கான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா அவனுடைய பார்வையில பரிசுத்தம் இருக்கணும், அவன் பார்வையில எல்லா காரியங்களும் இருக்கணும். அசிங்கமா பயணிப்பானா அவனை சொன்னா உடனே கேட்டா இதுக்குன்னு கும்பல் அலைகிறாங்களாம்ல. போங்கடா டேய், வேலையை பாருங்கடா.
உடனே நீ மேடையில போயிட்டு உன் வீடியோ முழுவதும் பார்த்தாலே எல்லாம் குறை சொல்றதா தான் இருக்கும். நீ சொல்லாமா அடுத்தவன, ஏன்பா தம்பி டுபாக்கூர் தம்பி, நீயே பயங்கரமான டுபாக்கூர், நீ பணத்தாசை பிடிச்சவனாகத்தான் இருக்க முடியும். சரி, ரொம்ப அதிகமா பேசுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல இதனுடைய வீடியோனுடைய தொடர்ச்சி பார்ட் 2ல வரும். வணக்கம்.